அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் ரஷ்ய ஜப்பானிய போர் 1904 தொடங்கி 1905 நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய போர் குறித்த தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ரஷ்ய ஜப்பானிய போர் எந்தெந்த சூழ்நிலைகள் காரணிகளினால் ஏற்பட்டது, இந்த போரினுடைய போக்கு, இந்த போர் போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கையின்படி முடிவுற்றது. போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கைக்கு பின்பு, ரஷ்ய ஜப்பானிய போரிற்கு பின்பு ரஷ்யாவினுடைய உலக அரசியல் அரங்கில் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன, ஜப்பானினுடைய நிலைப்பாடு என்ன, மற்றும் தூர கிழக்கு நாடுகளில் ஜப்பானினுடைய அரசியல் வல்லமை எவ்வாறு வளர்ந்துள்ளது, இந்த அரசியல் வல்லமை, இந்த அரசியல் நிலைப்பாடு எவ்வாறு முதல் உலக போருக்கு ஒரு காரணமாக அமைந்தது, இது குறித்த தகவல்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ரஷ்ய ஜப்பானிய போர் 1904 தொடங்கி 1905 முடிவுற்றது. போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கையின்படி ரஷ்ய ஜப்பானிய போர் முடிவுக்கு வந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜப்பானின் இந்த போர் முடிவு, முதல் ரஷ்ய ஜப்பானிய போரின் முடிவில் ஜப்பானினுடைய வல்லமை என்ன, ஜப்பானினுடைய நிலைப்பாடு என்ன, உலக அரங்கில், உலக அரசியல் அமைப்பில் ஜப்பான் எவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டினை ஏற்படுத்தி கொண்டது, ரஷ்யாவினுடைய வலிமையின்மை உலக அரங்கிற்கு வெளிப்படையாக தெரிய வந்தது. மிக முக்கியமான போராக பார்க்கப்படுகிறது. இன்றைய வகுப்புகளில் நாம் சீன ஜப்பானிய போர் 1894 தொடங்கி 1895 நடைபெற்ற சீன ஜப்பானிய போர் குறித்து பார்த்தோம். அதை போன்றே 1904 தொடங்கி 1905 முடிவுற்ற இந்த ரஷ்ய ஜப்பானிய போர் ஐரோப்பா மற்றும் அல்லாது தூர கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை, அரசியல் சூழலை ஏற்படுத்தியது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ரஷ்ய ஜப்பானிய போருக்கு பின்பு ரஷ்யாவினுடைய ஒரு முக்கிய வல்லரசாக திகழ்ந்த ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன, மிகச் சிறிய நாடாக விளங்கிய இந்த ஜப்பானினுடைய வல்லமை என்ன என்பது உலக மக்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு வெளிப்படுத்திய ஒரு விஷயமாக, வெளிச்சம் போட்டு காட்டப்பட்ட ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஜப்பானிய போரினுடைய, ரஷ்ய ஜப்பானிய போரினுடைய விளைவு ஜப்பானினுடைய வலிமை, ஆதிக்கமின்மை, பொருளாதார மேம்பாடு அனைத்தும் உலக ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்லாது உலக நாடுகள் அனைத்துக்கும் தெரிய வந்தது. இதை போன்றே இப்போரினுடைய முடிவில் ரஷ்யா தோல்வியேற்றது ரஷ்யாவினுடைய வலிமையின்மையை உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டியதை நாம் பார்க்கின்றோம். இந்த ரஷ்ய ஜப்பானிய போருக்கு பின்பு ஜப்பான் ஒரு வல்லரசு நாடாக உயர்ந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அது வரைக்கும் சீன ஜப்பானிய போரின் இறுதியிலே ஜப்பான் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் தூர கிழக்கு ஆசிய நாடுகளில் ஜப்பான் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதை பார்க்கின்றோம். இதே போன்றே இந்த 1904 ஏற்பட்டு 1905 முடிவுற்ற இந்த ரஷ்ய ஜப்பானிய போர் உலக வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை, உலக அரசியல் அமைப்பில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதை பார்க்கின்றோம். அதன் பின்பு இந்த ஜப்பான் ஒரு வல்லரசு நிலைக்கு உயர்ந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த போருக்கான முதலில் நாம் ரஷ்ய ஜப்பானிய போருக்கான மிக முக்கிய காரணங்களை பார்க்க இருக்கின்றோம். போருக்கான காரணங்களில் முதன்மையானதாக நாம் ரஷ்ய ஜப்பானிய போட்டிகள் குறித்து பார்க்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டில் ரஷ்யா மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையிலும் கடுமையான போட்டி, மஞ்சூரியா, கொரியா போன்ற பகுதிகளில் தங்களுடைய ஆளுமையை, தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதில் கடுமையான போட்டி ரஷ்யாவிற்கும் ஜப்பானுக்கும் ஏற்பட்டது. இவ்வாறு 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த போட்டி ரஷ்ய ஜப்பானிய போருக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. 1875 ரஷ்யா சாகலின் தீவை கைப்பற்றுகிறது. மிக முக்கியமான ஒரு காரணமாக நாம் இங்கு பார்க்கின்றோம். 1875 ரஷ்யா சாகலின் தீவை கைப்பற்றுகிறது. சாகலின் தீவை ரஷ்யா கைப்பற்றிய போது புர்லின் தீவை ஜப்பானுக்கு விட்டு கொடுக்கிறது. புர்லின் தீவை ஜப்பானுக்கு விட்டு கொடுத்து, ஜப்பானுக்கு புர்லின் தீவை வெற்றி கொடுத்ததே ரஷ்யா
ஜப்பான் போன்ற இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட கடுமையான போட்டி என்று ரஷ்யா புலம்பிக் கொண்டே இருந்த சூழலில் இது ஜப்பானுக்கு எரிச்சலை ஊட்டியது. 1872 ரஷ்யா சாதியின் தீவை கைப்பற்றிய பிறகு அதை போன்று ஜப்பானுக்கு குரியின் தீவை விட்டுக் கொடுக்கிறது. ஏன் இந்த குரியின் தீவை ஜப்பானுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழல் நமக்கு என்று ரஷ்யா எண்ணியது ஜப்பானுக்கு எரிச்சலை ஊட்டியது. எனவே இந்த கீழ்த்திசை பகுதிகளான கொரியா மற்றும் மஞ்சூரியா பகுதிகளில் இரு நாடுகளும் ரஷ்யாவும் சரி ஜப்பானும் சரி தங்களுடைய ஆட்சியை தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதில் கடுமையான போட்டி இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டது. இந்த போட்டியின் விளைவே முதல் ரஷ்ய ஜப்பானிய போருக்கு ஒரு மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்ததை நான் பார்க்கின்றேன். ஏற்பட்ட சீன ரஷ்ய ஜப்பானிய போட்டிகள் வல்லமை யார் தன்னுடைய வல்லமையை கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்துவது என்ற அந்த வல்லமை சமன்பாட்டினை நிலைநாட்டும் இந்த போட்டி இரு நாடுகளுக்கிடையேயும் ஒரு பரஸ்பர நிலை மாறி இருவரும் எதிரிகளாக கருதி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த ரஷ்ய ஜப்பானிய போருக்கு மிக முக்கிய காரணமாக சீன ஜப்பான் போரினுடைய விளைவுகளை நாம் பார்க்கின்றோம். 1894 தொடங்கி 1895 முடிந்த இந்த சீன ஜப்பானிய போரின் விளைவாக சிமனோக்ஷி என்ற உடன்படிக்கை கையொப்பமாக்கப்படுகிறது. இந்த சிமனோக்ஷி உடன்படிக்கையின்படி ஜப்பானுக்கு முழு ஆதரவு கிழக்கு நாடுகளில் ஜப்பானினுடைய மேலாதிக்கமும் ஓடுகிறது, ஜப்பானினுடைய வல்லமை நிலைநாட்டப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பானுக்கு ஆதரவாக நிறைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஜப்பானுக்கு முழு ஆதரவும் கிடைப்பதை ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே ரஷ்யா இதை இந்த சூழ்நிலையில் தன்னை விழித்துக் கொள்ள வைத்தது. ஒரு மிகச்சிறிய நாளான ஜப்பான் தோற்கடிக்கிறது. இந்த தோல்வி சிமனோக்ஷி என்ற உடன்படிக்கையின் படி முடிவுக்கு வருகிறது. இந்த சிமனோக்ஷி உடன்படிக்கை ஜப்பானுக்கு பல வாய்ப்புகளை பெற்று தருகிறது உலக அரங்கில். இதை ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பான் தன்னுடைய விரிவாக்க கோட்பாட்டினை சீனாவில் ஏற்படுத்தியது போன்று தூரக்கிழக்கு நாடுகளில் தன்னுடைய விரிவாக்க கோட்பாட்டினை மேம்படுத்த வேண்டும் என்று ஜப்பான் நினைக்கிறது. இது ரஷ்யாவிற்கு பெரும் தடையாக இருந்தது. ஏனென்றால் ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் கடுமையான போட்டி தூரக்கிழக்கு நாடுகளில் யார் தன்னுடைய வலிமை சமன்பாட்டினை நிலைநாட்டுகிறது என்பது கடுமையான போட்டி. இந்த கடுமையான போட்டிக்கு ஜப்பான் ஒரு வல்லரசாக ஒரு பொருளாதார ரீதியிலும் சரி அரசியல் நிலைப்பாட்டிலும் சரி ஜப்பான் ஒரு வளர்ந்து வருவதை ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரஷ்யாவினுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக ஜப்பான் விளங்கும் என்று ரஷ்யா கருதியது. ஒரு பெரும் தடையாக இருக்கும் என்று ரஷ்யா கருதியது ஒரு போருக்கான ஒரு மிக முக்கிய காரணமாக இங்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சிமனோக்ஷி உடன்படிக்கை சீன ஜப்பானிய போரின் இறுதியின் கையெழுத்தான சிமனோக்ஷி உடன்படிக்கையின்படி லியோண்டின் தீபகற்பம் போர் சார்ந்த துறைமுகமும் ஜப்பானிடமே சீனா ஒப்படைத்தது. சிமனோக்ஷி உடன்படிக்கையின்படி மிக முக்கியமான இந்த துறைமுகங்களும் முக்கியமான பகுதிகளிலும் சீனா ஜப்பானிடமே விட்டுக் கொடுக்கிறது. அதை தொடர்ந்து இந்த சிமனோக்ஷி உடன்படிக்கையை பற்றி மிக முக்கிய பகுதிகளான துறைமுகமும் ஜப்பானுக்கு கிடைப்பதில் ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே ரஷ்யா ஜப்பானை கண்டு அச்சுறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஜப்பானை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த அச்சத்தின் காரணமாக ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் என்ற 3 நாடுகளும் 1895 மூவரசு தலையீடு மூலமாக ஜப்பான் வைக்கின்றோம். ஏனென்றால் ரஷ்யாவிற்கும் ஜப்பானை கண்டு அத்தனை பயம். ஒரு வல்லமை சமன்பாட்டை தூரக்கிழக்கு நாடுகள் மட்டுமல்லாத ஐரோப்பிய நாடுகளிலும் ஜப்பான் விடும் என்று ஒரு பயத்தின் காரணமாக ரஷ்யா 1895 ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளோடு ஒன்று சேர்த்து ஒரு நியூவரசு தலையீடு மூலமாக லியோன் சீனாவிடமிருந்து சிமனோக்ஷி உடன்படிக்கையை சீனாவிடம் இருந்து பெற்ற லியோன் தீபகற்பை மீண்டும்
சீனாவிடமே ஒப்படைக்கும்படி 3 நாடுகளும் வலியுறுத்தியது. இதைத் தொடர்ந்து 1996 ரஷ்யா சீனாவுடன் லெபனான் என்ற ரகசிய உடன்படிக்கையை செய்து கொண்டது. 1996 ரஷ்யா சீனாவுடன் ஒரு லெபனான் அப்படிங்கிற ஒரு ரகசியமான உடன்படிக்கையை செய்திருக்கிறது. இந்த ரகசிய உடன்படிக்கை மூலமாக சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு நட்பு ஏற்பட ஆரம்பித்தது. இந்த ஜப்பானினுடைய ஆதிக்கத்தை குறைத்து சீனாவில் ஜப்பானினுடைய நிலைப்பாட்டை குறைத்து ஜப்பானை எப்படியாவது சீனாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய முக்கிய இலக்காக இருந்தது நாம் இன்று பார்க்கிறேன். எனவே ஜப்பான் வசம் இருந்த யோதன் தீபகற்பத்தை ரஷ்யா 1899 தன் வசமாக்கிக் கொள்ள முயற்சித்தது. ஏற்கனவே சிங்கனாட்சி உடன்படிக்கையின்படி யோதன் தீபகற்பம் மற்றும் போர்ட்ஸ்மவுத் துறைமுகம் ஆகியவை ஜப்பானிடம் ஒப்படைக்கப்பட்டது. சீனா ஜப்பானிடம் சிங்கனாட்சி உடன்படிக்கையின்படி ஒப்படைத்து விட்டது. ஆனால் இந்த மூவரசியுடைய கையீட்டின் மூலமாக யோதன் தீபகற்பத்தை மீண்டும் ஜப்பான் சீனாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது. அதே போன்று ஜப்பானும் யோதன் தீபகற்பத்தை சீனாவிற்கு விட்டுக் கொடுத்தது. ஆனால் அது சீனாவிடம் ஒப்படைத்ததற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் ரஷ்யா யோதன் தீபகற்பத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே 1899 யோதன் தீபகற்பத்தை ரஷ்யா தன்வசமாக்கி கொண்டது. இது ஜப்பானுக்கு ரஷ்யாவின் மீது மேலும் வெறுப்புணர்வையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த சீன ஜப்பானிய போரினுடைய விளைவுகள் ரஷ்ய ஜப்பானிய போருக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக ஒரு அடிஸ்தனமாக அமைந்தது. மூன்றாவதாக கொரியா சிக்கல்கள். கொரியா சீன ஜப்பானிய போராக இருந்தாலும் சரி, ரஷ்ய ஜப்பானிய போராக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக விளங்கியது கொரியா. இந்த கொரியா சிக்கல்கள் ரஷ்ய ஜப்பானிய போருக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருப்பதை நாம் பற்றுகிறோம். ஜப்பானுக்கு ஆசியாவின் மிக முக்கிய நிலப்பகுதிகளுக்கு ஒரு பண்பாட்டு ஜப்பான் தன்னை போன்றே இந்த மேற்கத்திய கலாச்சார நடைமுறைகளை கொரியாவில் நிலைநாட்ட வேண்டும். கொரியா வந்து கான்ஃபூசிய தத்துவத்தின் மேற்கத்திய கலாச்சாரத்தை திருத்தி ஜப்பான் எப்படி வளர்ந்து ஒரு வல்லமை பெற்று நாடாக தெரிந்தது, இதை போன்று கொரியாவை மாற்ற வேண்டும் என்பது இது மாதிரிப்பட்ட பண்பாட்டு பிரச்சனை. சீனாவிற்கு பழமைவாதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கம், ஜப்பானிற்கு மேற்கத்திய கலாச்சாரத்தை திருத்தி தங்களுடைய வெளிப்பாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை ஜப்பானுக்கு நம்பிக்கை. இந்த ஜப்பான் தன்னுடைய பண்பாட்டு கோட்பாட்டினை கொரியாவை புகழ வேண்டும் பேராவல். எனவே கொரியா சீனா ஜப்பானிய ரஷ்ய போட்டிகளுக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமைகிறது என்ற கொரியா. சீன ஜப்பானிய போராக இருந்தாலும் சரி, ரஷ்ய ஜப்பானிய போராக இருந்தாலும் சரி. ஆனால் அதன் பின்பு 1895 அக்டோபர் வரை கொரியாவின் அரசியலுடைய பாதுகாவலர்களும் உள்நாட்டு கிளர்ச்சி காரணமாக சுட்டு கொலை செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட நேரத்தில் இந்த கொரியாவினுடைய மன்னர் பேரரசர் ரஷ்யாவினுடைய தூதரகத்தை சரணடைந்தார். எனவே சியோலின் தூதரகத்தை ஜப்பான் எவ்வாறு அமைத்ததோ இது ஒரு திருப்பு முறையாக இங்கு பார்க்கப்படுகிறது. 1895 கொரியாவினுடைய அரசியும் அவருடைய பாதுகாவலர்களும் உள்நாட்டு கிளர்ச்சி காரணமாக பகுதியை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் கொரியாவினுடைய பேரரசர் இந்தியாவினுடைய மன்னர் ரஷ்யாவினுடைய தூதரகத்தை சரணடைந்தார். இவ்வாறு இவர் சரணடைந்தது ரஷ்யாவிற்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தியது என்றே பார்க்கின்றோம். ஏனென்றால் ஜப்பானிடம் சரணடையவில்லை, சீனாவிடம் சென்று பேரரசர் சரணடைந்தது ரஷ்ய நாட்டின் தூதரகத்தை சரணடைந்தது ரஷ்யாவிற்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. எவ்வாறு சிவனாட்சி உடன்படிக்கையின்படி கொரியாவில் ஜப்பான் தன்னுடைய தூதரகத்தை அமைத்ததோ அது போன்று 1896 ஜூன் மாதம் ரஷ்யா கொரியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையில் ரஷ்யாவினுடைய தூதரகம் கொரியாவை ஏற்படுத்துவதற்கான அனுமதியை பெற்றது.
இது அடுத்த கட்ட நிலைப்பாட்டுக்கு எடுத்து சென்றதாக நாம் பார்க்கின்றோம். இதுவரைக்கும் கொரியால ரஷ்யாவிற்கு எந்த ஒரு தூதரகமும் இல்லை. ஆனால் 1896 ரஷ்யா சியோலில் ரஷ்யாவினுடைய தூதரகம் அமைப்பதற்கான அனுமதியை கொரியாவிடம் பெற்றனர். ஏற்கனவே ஜப்பானினுடைய துறைமுகம் கொரியாவில் இருக்கிறது. இதன்படி 1895 ஆண்டு நிகழ்ந்த சீன ஜப்பானிய போரின் இறுதியாக சிமனோக்சி உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. இந்த சிமனோக்சி உடன்படிக்கையின்படி ஜப்பானினுடைய தூதரகம் கொரியாவில் அமைப்பதற்கு ஜப்பானினுடைய தூதரகத்தை கொரியாவினுடைய தலைநகரான சியோலில் அமைப்பதற்கான அனுமதியை ஜப்பான் பெற்றது. இதே போன்று 1896 ஆண்டு ரஷ்யாவும் தன்னுடைய தூதரகத்தை சியோலில் ஏற்படுத்துவதற்கான அனுமதியை கொரிய அரசிடம் பெற்றதை நாம் பார்க்கின்றோம். இதனால் ரஷ்யாவினுடைய செல்வாக்கு படிப்படியாக கொரியாவில் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. கொரியாவில் ரஷ்யாவினுடைய புகழ் பரவ ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து 1896 ஜூன் மாதம் 6ஆம் நாள் ஜப்பான் ரஷ்யாவுடன் யமகதா லெபனோவ் அப்படி என்ற ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது 1896. ஏனென்றால் ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே கடுமையான போட்டி, பொருளாதார மட்டுமல்லாமல் அரசியல் போட்டி, யார் தங்களுடைய மேலாதிக்கத்தை தங்களுடைய ஆளுமையை கொரியா மற்றும் மலேசியா பகுதிகளில் நிலைநாட்டுவது என்பது பல்வேறு போட்டிகள் இரு நாடுகள் சபையில் ஏற்பட்டது. இந்த இரு நாடுகளுக்கு ஏற்பட்ட இந்த போட்டி ஒரு பெரும் போருக்கு வழிவகுத்தது என்பதை விவரித்து கொள்வோம். 1896 ஆண்டு இரு நாடுகள் ஜூன் மாதம் 6ஆம் நாள் இரு நாடுகளும் ரஷ்யாவும் ஜப்பானும் யமகதா லெபனோவ் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து. இந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவும் சரி ஜப்பானும் சரி தங்களுடைய படைகளை கொரியாவில் இருந்து திரும்ப பெற்றுக் கொண்டனர். இந்த யமகதா லெபனோவ் என்கின்ற உடன்படிக்கையின்படி அல்லது ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா மற்றும் ஜப்பான் இவர்களுடைய படைகள் கொரியாவில் இருக்கின்றன. இந்த படைகளை கொரியாவில் இருந்து இரு நாடுகளும் திரும்ப பெற்றுக் கொண்டன. இது முதலாவது அம்சமாக இந்த யமகதா லெபனோவுடைய முதல் அம்சமாக ஒப்பந்தத்தினுடைய முதல் அம்சமாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக கொரியாவினுடைய காவல்துறையே கொரியாவினுடைய சட்டம், அமைதி மற்றும் கொரியாவின் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்ற பொறுப்பு கொரிய அரசாங்கம். கொரியாவினுடைய அமைதி, சட்டம், ஒழுங்கு இவற்றை நிலைநாட்டுவது கொரியாவினுடைய காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இரண்டாவது அம்சமாக யமகதா லெபனோவ் இரண்டாவது அம்சமாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக கொரியாவினுடைய முன்னேற்றத்திற்கு, கொரியாவினுடைய பொருளாதாரம் மற்றும் அனைத்து மேம்பாட்டிற்குள் இரு நாடுகளில் முன்னேறுவதற்கு இரு நாடுகளினுடைய பங்களிப்பும் சமமாக இருக்க வேண்டும் என்று கையெழுத்திடப்பட்டது. இரு நாடுகளும் கொரியாவினுடைய முன்னேற்றத்தில் இரு நாடுகளுக்கும் சம பங்கு உடையது என்று ஒப்பந்தம் செய்வதற்கு ஆசைப்படுகின்றோம். அடுத்ததாக கொரியாவினுடைய முன்னேற்றத்திற்கு கொரியாவினுடைய பேரரசருக்கு ரஷ்யாவும் சரி ஜப்பானும் சரி தங்களால் இயன்ற அளவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தத்தை கையெழுத்திடப்பட்டது. இவ்வாறு சில இந்த ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே ஏற்பட்ட இந்த கடுமையான போட்டியை குறைப்பதற்காக இந்த யமகதா லெபனோவ் என்கிற உடன்படிக்கை கையெழுத்தானதை நாம் பார்ப்போம். மிக முக்கியமான 4 முக்கியமான அம்சங்கள் இங்கு கையெழுத்தாக்கப்படுகிறது. முதலாவதாக யமகதா லெபனோவ் ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா மற்றும் ஜப்பான் இரு நாடுகளில் கொரியாவில் தங்களுடைய படைகளும் திரும்ப பெற்றுக் கொண்டது. இரண்டாவதாக கொரியாவினுடைய காவல்துறையில் கொரியாவினுடைய சட்டம், ஒழுங்கு, அமைதி போன்றவற்றை நிலைநிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவதாக கொரியாவினுடைய முன்னேற்றத்திற்கு சீனா மற்றும் ரஷ்யா மற்றும் ஜப்பான் இரு நாடுகளும் சம பங்கு வகிப்பது என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. நான்காவது மிக முக்கிய ஒப்பந்தமாக இந்த யமகதா லெபனோவ் ஒப்பந்தத்தின் நான்காவது முக்கியமான சிறப்பு அம்சமாக இந்த கொரியா பேரரசுக்கு
ரஷ்யாவும் சரி, ஜப்பானும் சரி, இருவரும் தங்களால் இயன்ற அளவுக்கான உதவியை நல்க வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தை எனக்கு நான் பார்க்கின்றேன். இந்த ஒப்பந்தம் இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பினை மாற்றி இருவரும் சுமூகமான ஏற்பாட்டினை உருவாக்கி இரு நாடுகள் இந்த ஒப்பந்தம் போரிட்டதாக நான் பார்க்கிறேன். இருப்பினும் 1897 ரஷ்யா ஆங்கிலேய ஆலோசகரான கொரியாவில் இருந்த ஆங்கிலேய ஆலோசகரான பிரவுனி என்பவரை பதவி நீக்கம் செய்து ரஷ்யாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யகமதா லெபனோவ் என்கின்ற அந்த உடன்படிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயும் இருந்த மனக்கசப்பை பற்றி ஒரு பரஸ்பரம் ஏற்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு பரஸ்பரம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஷ்யாவினுடைய நடவடிக்கை 1897 ரஷ்யா இதுவரைக்கும் கொரியாவில் ஆங்கில ஆலோசகராக செயல்பட்டுக் கொண்டிருந்த பிரவுனி என்பவரை ரஷ்யாவுக்கு ஜப்பானிற்கு கோபத்தை நிறுத்தியது. அதைத் தொடர்ந்து 1898 ஏப்ரல் 28 நிஷி ரோஷன் என்ற ஒப்பந்தம் டோக்கியோவில் கையெழுத்திடப்பட்டது. இந்த மீண்டும் இவர்களிடையே இருக்கக்கூடிய இந்த கசப்புணர்வை மாற்றி ஒரு பரஸ்பரம் ஏற்படுவதற்காக 1898 ஏப்ரல் 22 நிஷி ரோஷன் என்ற ஒப்பந்தம் டோக்கியோவில் கையெழுத்திடப்பட்டது. அதுக்கு நன்றி ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஏன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட இரு நாடுகளுக்கும் ஒரு பெரும் போர் ஏற்படுவதற்கான ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த சூழலை முற்றிலும் மாற்றி அமைப்பதற்காக கட்டி காப்பதற்காக உறவை ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே இருக்கிற உறவை கட்டி காப்பதற்காக போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் நிஷி ரோஷன் ஒப்பந்தமாக பார்க்கின்றார். இந்த ஒப்பந்தத்தின்படி கொரியாவினுடைய விடுதலை, தன்னிறைமை, இறைமை, மேலாண்மை போன்றவற்றை நிலைநாட்டுவதில் ரஷ்யாவும் ஜப்பானும் இரு நாடுகளும் சம பங்கு இரு நாடுகளும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது, கொரியாவினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தலையிடக்கூடாது என்று பல முடிவுகள் என்று பேசப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ரஷ்யா தன்னிச்சையாக கொரியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட ஆரம்பித்தது. இவ்வாறு பல ஒப்பந்தங்கள் போடப்பட்ட குறிவு ரஷ்யா கொரியாவினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட ஆரம்பித்தது. அதே போன்றே மஞ்சிந்தியாவில் ரஷ்யா ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டு ஜப்பான் கொரியாவை மேலாண்மை கருத்து சொல்ல வேண்டும் என்று கடுமையாக மஞ்சூரியாவில் ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும், தன்னுடைய மேலாண்மை ஏற்படுத்த வேண்டும் என்று ரஷ்யா நினைப்பது. இதே போன்று ஜப்பானில் கொரியாவை தன்னுடைய மேலாதிக்கத்தை தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்படுத்த ஜப்பானில் பெறும்போது இவ்வாறு ரஷ்யாவிற்கு ஜப்பானிற்கு போகப்பட்ட இந்த ஒப்பந்தம் தோல்வியை முடிந்ததை நாம் பார்த்தது. இவ்வாறு தோல்வியை முடிந்தது போருக்கு ஒரு அடித்தளமாக அமைந்ததை பார்த்தது. பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. ஏற்கனவே நாம் பார்க்க யமகதா லெபனோவ் என்கின்ற ஒப்பந்தம், அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிஷி ரோஷன் ஒப்பந்தம், இவ்வாறு பல ஒப்பந்தங்கள் ரஷ்யாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே போடப்பட்டாலும் இரு நாடுகளுக்கு இடையே இருந்த கசப்புணர்வு மேலும் மேலும் விரிவடைய ஆரம்பித்தது. இந்த கசப்புணர்வு இறுதியில் போருக்கு வழிவகுத்தது. நான்காவதாக மஞ்சூரியாவிற்கு ஒரு அடித்தளமாக அமைந்திருப்பதை போன்று மஞ்சூரியா இந்த தூரத்துக்கு பகுதிகளில் கொரியாவும் மஞ்சூரியாவும் பல நாடுகளுக்கு சிம்ம சுப்பனமாக அமைந்திருப்பதை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து கொரியா சிக்கல்களை தொடர்ந்து நான்காவதாக நாம் மஞ்சூரியா பிரச்சனையை பார்க்கிறோம். மஞ்சூரிய பகுதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மஞ்சூரியாவை தனக்கு சாதகமாக ரஷ்யா மஞ்சூரியாவில் தன்னுடைய நிலைப்பாடு வல்லமை சமன்பாட்டை நிலைப்படுத்த ரஷ்யா போட்டியிடுகிறது. இதை போன்று கொரியாவில் ஜப்பான் தன்னுடைய நிலைப்பாட்டின் மேலாதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜப்பான் விரும்புகிறது. இவ்வாறு இரு நாடுகளுக்கு இடையே கடுமையான போட்டி இரு பகுதிகளுக்காக கொரியா மற்றும் மஞ்சூரியல் பகுதிகளுக்காக இரு நாடுகளுக்கு இடையே கடுமையான போட்டி நடத்தியதை நாம் பார்க்கின்றோம். 1896 ரஷ்யா உதவியோடு சீனா உருவாக்கிய மஞ்சூரியன் இருப்பு பாதைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ரஷ்யா விரும்பி ஏற்கனவே ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி மஞ்சூரியாவில்
ஒரு இருப்பு பாதை போடப்பட்டது. சீனாவினால் ஒரு இருப்பு பாதை போடப்பட்டது. இந்த சீனைய மஞ்சூரியாவில் சீனாவினால் போடப்பட்ட இருப்பு பாதை ரஷ்யாவினுடைய உதவியோடு போடப்பட்டது. எனவே ரஷ்யா இந்த சூழலுடைய தேவைக்காக பயன்படுத்த ஆரம்பித்தது ரஷ்யா. அதைத் தொடர்ந்து 1899 ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டிருந்த டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதையை ரஷ்யா போர்ட் ஆர்தர் துறைமுகம் வரைக்கும் நீடிப்பதற்கு அந்த இருப்பு பாதையை போர்ட் ஆர்தர் துறைமுகம் வரைக்கும் விரிவாக்குவதற்கு ரஷ்யா பல முயற்சிகளை மேற்கொண்டது. எனவே அதற்காக மஞ்சூரியா வழியாக போர்ட் ஆர்தர் துறைமுகம் வரை இருப்பு பாதை போடப்பட்டால் அந்த தூரத்தை குறைக்க முடியும். ரஷ்யாவில் டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதையில் ரஷ்யாவில் இருந்து மஞ்சூரியா வரைக்கும் இந்த இருப்பு பாதை போடுவதற்கான ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ரஷ்யா எண்ணியது. இதன்படி போர்ட் ஆர்தர் துறைமுகம் வரைக்கும் டிரான்ஸ் சைபீரியன் போர்ட் ஆர்தர் துறைமுகம் வரைக்கும் அந்த இருப்பு பாதையை நீடிப்பதற்கு ரஷ்யா முன்வந்த போது அந்த போர்ட் ஆர்தர் துறைமுகத்துக்கு மஞ்சூரியாவினுடைய பகுதிகளான கார்பினி, புல்டன் மற்றும் ரியோபாங் ஆகிய துறைமுகங்கள் வழியாக இந்த இருப்பு பாதை போடப்பட்டால் மிக எளிதில் துரிதமான நேரத்தில் அந்த போர்ட் ஆர்தரை சென்றடைய முடியும். எனவே ரஷ்யா இந்த இருப்பு பாதையை போடுவதற்கு அதிக முனைப்படுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த முனைப்படுத்து ஜப்பானுக்கு எரிச்சலை ஊட்டியது. டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை மஞ்சூரியா வழியாக போர்ட் ஆர்தர் துறைமுகம் சென்றதை ஜப்பானால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு 1990களில் ரஷ்யாவின் செல்வாக்கு மஞ்சூரியாவில் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பித்தது. இந்த ஜப்பானிய போருக்கு மிக முக்கிய காரணம் ஏற்கனவே குறிப்பிட்டது பொழுது கொரியா மிக முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தால், கொரியாவினுடைய சிக்கல் ஒரு மிக முக்கியமான காரணம் பார்த்தால் மஞ்சூரியாவினுடைய பிரச்சனை தவிர்த்து இல்லாத ஒரு பிரச்சனையாக இருந்ததை நான் பார்க்கிறோம். 2 நாடுகளுக்கும் இந்த கடுமையான போட்டி ஏற்படுவதற்கு இந்த டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை போடப்பட்டதும் ரஷ்யா டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதையை ரஷ்யாவில் தொடங்கி போர்ட் ஆர்தர் துறைமுகம் அதனுடைய எல்லையை விரிவுபடுத்த வேண்டியதை இது ரஷ்ய ஜப்பானிய போருக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக நான் பார்த்து சொல்லிட்டு. 5வது சீனாவின் குழப்பங்கள். இதைத் தொடர்ந்து சீனாவில் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஒரு மிகப்பெரிய நாடான இந்த சீனா ஜப்பானிடம் தோல்வியுற்று 1894 நடைபெற்ற சீன ஜப்பானிய போர் சிமனோக்ஷி உடன்படிக்கையின்படி முடிவடைகிறது. இந்த சிமனோக்ஷி உடன்படிக்கையின்படி ஜப்பான் அனைத்து சலுகைகளையும் சீனாவிடம் இருந்து குழப்பங்கள் அதிகரிப்பது மஞ்சு வம்சத்தினருடைய வலிமையின்மை இவ்வளவு நிகழ்வுக்கும் காரணம் சீனா மிகப்பெரிய நாடான சீனா ஜப்பானிடம் தோற்றதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மஞ்சு வம்சத்தினருடைய வலிமையின்மை என்று மக்கள் தெரிந்து கொள்வது. பல கிளர்ச்சிகள் சீனாவில் பல கிளர்ச்சிகள் மட்டுமல்ல பல குழப்பங்கள் அரசியல் குழப்பங்கள் சீன அரசியலில் நிகழ ஆரம்பித்ததை நான் பார்க்கிறேன். இதன் காரணமாக 19ஆம் நூற்றாண்டில் இளஞ்சீனர் இயக்கம், பக்சார் கழகம் போன்ற கழகங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து 1900 ஏற்பட்ட இந்த பக்சார் கலவரத்தை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முற்பட்டதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ரஷ்யா தன்னுடைய திருப்புகளை மஞ்சூரியாவில் கொண்டு குவித்தது. ரஷ்யா சீனாவினுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய திருப்புகளை மஞ்சூரியாவில் கொண்டு குவித்தது. எனவே இவ்வாறு இந்த சந்தர்ப்பத்தில் சீனாவில் ஏற்பட்ட குழப்பத்தை ரஷ்யா தன்னுடைய சுயநலத்திற்காக அதைத் தொடர்ந்து மஞ்சூரியாவில் இருந்த படையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக ரஷ்யா உலக நாடுகள் பிற நாடுகளிடம் ஐரோப்பிய நாடுகள் ஏற்பட்ட குழப்பம் முடிந்ததும் ரஷ்யாவினுடைய துருப்புக்கள் அல்லது ரஷ்யாவினுடைய படை மஞ்சூரியாவில் இருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும் என்று ரஷ்ய அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குழப்பம் முடிவடைந்த பின்பும் அந்த குழப்பத்தில் தன்னுடைய பக்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ரஷ்யா விளைந்தது. எனவே மஞ்சூரியாவில் இருந்த படையை திரும்ப பெற்றுக் கொள்ள ரஷ்யா முன்வரவில்லை.
அதற்கு மாறாக மஞ்சூரியாவை எவ்வாறு மஞ்சூரியாவை குழப்பத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு தன்னுடைய கட்டுப்பாட்டில் மஞ்சூரியாவை வைத்துக் கொண்டது என்று ரஷ்யா கவனமுடன் செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு மிக முக்கிய காரணம். இந்த ரஷ்ய ஜப்பான் ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 1900 ஜூலை மாதத்தில் சர்வதேச மீட்பு படை இன்டர்நேஷனல் பீக்கிங் ரிலீஃப் எக்ஸ்பெடிஷன் சர்வதேச மீட்பு படை ஒன்று தொடங்கப்பட்டு அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகள் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 1990களில் இந்த சீனாவில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு காரணமாக உலக நாடுகளினுடைய படைகள் அனைத்தும் சீனாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் சீனாவினுடைய மஞ்சு வம்சத்தினுடைய பேரரசியாக திகழ்ந்த அவர்கள் சூசி என்பவர் பதவி இழக்கின்றனர். இது இவ்வளவு சீனாவினுடைய படு தோல்விக்கு காரணம். அரசியல் ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, சீனா வலிமையற்று இந்த உலக அரங்கில் வெளிப்படையாக தெரிவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மஞ்சு வம்சத்தினுடைய வலிமையின்மைதான் அதுக்கு காரணம் என்று தெரிவித்து இந்த கலகக்காரர்கள் சீனாவில் ஏற்பட்ட இந்த இளஞ்சீனர் அமைப்பு மற்றும் பக்சார் கலகக்காரர்கள் மஞ்சு வம்சத்தினரை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதற்கு இணங்க ஜவஹர் சூசி என்ற பேரரசியார் பதவி இழந்தார். ரஷ்யாவை பணிகளை செய்ய சீனாவில் செய்து முடிக்க வாய்ப்பில்லை. எனவே ரஷ்யா இதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கிறது. ஏனென்றால் மஞ்சு வம்சத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. மக்கள் கலகக்காரர்கள் இனம் சீனர் இயக்கத்தினர் மற்றும் பக்சார் கலகையின் இயக்கத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து மஞ்சு வம்ச பேரரசனுடைய ஆட்சி முடிவுக்கு வருவதற்குள்ளனர். இதனை ரஷ்ய இந்த சூழலை இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள முற்படுகிறது. எனவே ரஷ்யா பணிகளை சீனாவில் செய்து முடிக்கும் வாய்ப்பினை ரஷ்யா பெறுகிறது. இவ்வாறு மஞ்சூரியாவில் மட்டுமல்ல, சீனாவிலும் தன்னுடைய ஆளுமையை அல்லது வல்லமை சமன்பாட்டினை நிலைநாட்ட ரஷ்யா தனக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக நாம் ஆங்கிலேய ஜப்பானிய உடன்படிக்கையை பார்க்கின்றோம். இவ்வாறு ரஷ்யா தன்னுடைய வல்லமையை கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்தி கொண்டது ஜப்பானால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே ஜப்பான் 1902 ஆங்கிலேய அரசுடன் ஒரு உடன்படிக்கை, ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறது. ரஷ்யாவின் எழுச்சி காரணமாக கிழக்கு நாடுகளில் ரஷ்யா தன்னுடைய வல்லமை சமன்பாட்டை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு உத்வேகத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில் ரஷ்யா சீனாவுடன் நட்பு பாராட்டுகிறது, மஞ்சூரியாவில் நட்பு பாராட்டுகிறது. கொரியாவிடமிருந்து நல் ஆதரவையும் நற்பெயரையும் ரஷ்யா பெற்றுக் கொண்டது. இது ஜப்பானுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது என்று நான் பார்க்கிறேன். எனவே ஜப்பான் 1902 ஆங்கிலேய அரசோடு ஒன்று சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை ரஷ்யாவுக்கு எதிராக கையெழுத்து வாங்கினது. இந்த ரஷ்யாவிற்கு எதிராக போடப்பட்ட உடன்படிக்கை ரஷ்யாவிற்கு ஒரு பலத்த அடியாக அமைந்ததை நாம் பார்க்கிறோம். ஜப்பானிற்கு ஒரு ஆதரவாகவும் ரஷ்யாவிற்கு ஒரு பலத்த அடியாகவும் இந்த உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே உலக வல்லரசுகளில் மிக முதன்மையாக விளங்கக்கூடிய ஒரு நாடு இந்த இங்கிலாந்தில் ஜப்பான் 1902 போட்டுக்கொண்டு உடன்படிக்கை ரஷ்யாவிற்கு ஒரு பெரும் அடியாக நாம் பார்த்து சொல்கிறது. இவ்வாறு போட்டுக்கொண்ட இந்த ஒப்பந்தங்கள் எதிர்க்கப்பட்ட இந்த தடைகள் இவைகள் அனைத்தும் ரஷ்ய போருக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததை நான் பார்க்கிறேன். ரஷ்ய ஆங்கிலேய ஜப்பானிய உடன்படிக்கை 1902 போடப்பட்டது. இந்த உடன்படிக்கையும் ரஷ்ய ஜப்பானிய போர் நிறுவுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக நாம் பார்க்கிறோம். 7வதாக ஜப்பானினுடைய ஆதிக்க பெருக்கம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது கொண்டு 1868 மீஜி முடியாட்சி நீக்கப்பட்டவுடன் ஜப்பான் அரசியலில் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் சரி, கலாச்சார ரீதியிலும் சரி ஒரு பெரும் மாற்றத்தை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். பெரும் மாற்றம் ஜப்பானை ஒரு உலக வல்லரசுகளில் ஒரு சிறந்த நாடாக உருவாக்கியது என்றை நாம் பார்க்கிறோம். இது மீச்சி முடியாட்சிக்கு பின்பு ஜப்பானினுடைய நிலைப்பாடு. எனவே மீச்சி முடியாட்சி ஜப்பான் தன்னுடைய பழமை தடைகளை தகர்த்தெறிந்து நோக்கபூர்வமாக
பல வழிகளில் முன்னேறுவதற்கு இந்த மீள்சி முடியாட்சி புரியுஎன்பதை நான் பார்க்கிறேன். அது நாம் மீள்சி முடியாட்சிக்கு பின்பு 1868க்கு பின்பு ஜப்பானினுடைய நிலைப்பாடு அப்படியே தலைகீழாக மாறுகிறதை நான் பார்க்கின்றேன். மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய கல்வி முறை அனைத்தையும் நம்மளுடைய பொருளாதார மற்றும் அரசியலில் பயன்படுத்தி ஜப்பானை ஒரு வல்லரசாக உருவாக்கியதை வல்லரசாக திகழ்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் இதன் இருப்புதான். பொருளாதாரத்திற்கு தடையாக இருந்த மக்கள் தொகை மற்றும் உற்பத்தி பெருக்கம் போன்றவை கொரியாவும் மஞ்சூரியாவும் அவசியம். ஜப்பானுக்கு ஏற்கனவே பொருளாதார ரீதி மேம்பட்ட ஒரு நாடாக உருவாக்கி கொண்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதிக உற்பத்தி ஜப்பான், சீனா, மஞ்சூரியா, கொரியா போன்ற பகுதிகளை தன்னுடைய சந்தைகளாக பயன்படுத்தி கொண்டு இருந்ததை நாம் ஏற்கனவே சொல்றோம். இந்த பொருட்களை விற்பதற்கான ஒரு சந்தைகளாகவும் மூலப்பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு இடமில் இந்த கொரியா, மஞ்சூரியா விளங்கியதை ஜப்பானிற்கு ஒரு மிக அவசியமான இடமாக தெரியும். இது தவிர்க்க முடியாத பகுதி. ஜப்பானிடம் இருந்து பிரிக்க முடியாத பிரதேசங்களாக கொரியா ஜப்பான் தன்னுடைய வல்லமையை கொரியா மற்றும் மஞ்சூரிய பகுதிகளில் ஏற்படுத்தி சொன்னது ரஷ்ய ஜப்பானுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது என்று பார்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜப்பானின் ஆதிக்க வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் இந்த மேஜி முடியாட்சிக்கு பின்பு ஒரு பெரும் மாற்றம் ஜப்பான் அரசியலில் நிகழ்ந்தது. நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் நாம் பார்க்கிறோம். மீஜி 1868 மேஜி முடியாட்சி உயர்த்தப்பட்ட பின்புதான் ஜப்பான் உலக அரங்கில் ஒரு வல்லமை பெற்ற நாடாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். அது வல்லமை பெற்ற நாடாக திகழ்வதற்கு மிக முக்கிய பகுதிகளாக பயன்படுத்தி அங்கிருந்த பொருளாதாரத்தை முதல் வளங்களை சுரண்டி கொண்டது கொரியாவும் மஞ்சூரியாவும் இதை நாம் மறக்கின்றோம். எனவே கொரியா மஞ்சூரியா சிக்கல் ரஷ்ய ஜப்பானிய போரை தவிர்க்க முடியாத அளவுக்கு எடுத்து சென்றதை நாம் அறிகின்றோம். 7 காரணங்கள் இந்த ரஷ்ய ஜப்பானிய தீர்வுக்காக இதை தொடர்ந்து போரினுடைய போக்கு எவ்வாறு இந்த போர் மூண்டது ரஷ்யாவிற்கும் ஜப்பான் என்பதை நான் பார்க்கிறோம். 1904 பிப்ரவரியில் ஜப்பான் ரஷ்யாவுடனான தூதரக உறவுகளை துண்டித்தது. 1904ஆம் ஆண்டில் ஏற்கனவே மஞ்சூரியா, கொரியா சிக்கல்களில் ரஷ்யா தலையிட்டது ஜப்பானுக்கு ஆதிக்கத்தை தடைக்கல்லாக இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவை தகர்த்தெறிய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 1904ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜப்பான் ரஷ்யாவுடன் இருந்த தூதரக உறவுகளை துண்டித்துக் கொண்டது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 8, 9 ஆகிய தேதிகளில் தனது படைகளை கொரியாவுக்கு அனுப்பியது ஜப்பான். அதை தொடர்ந்து தூதரக உறவுகளை துண்டித்துக் கொண்டது மட்டுமல்லாது பிப்ரவரி 8, 9 ஆகிய தேதிகளில் தமது படைகளை ஜப்பான் கொரியாவிற்கு அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு 9 ரஷ்யா தன்னுடைய படையை ஜப்பான் தன்னுடைய படையை கொரியாவிற்கு அனுப்பி வைக்கிறது. 1904ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் நாள் ரஷ்யாவுடனான போர் வெளியிடப்பட்டது. ரஷ்யா, ஜப்பான் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அறிவிப்பு 1904ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் நாள் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு மிக முக்கிய காரணமாக நாம் ஏற்கனவே பார்த்தது போது இந்த ஆங்கிலேய ஜப்பானிய உடன்படிக்கையை நாம் முக்கியமாக பார்க்கின்றோம். இது ஜப்பானுக்கு உதவி செய்வதற்கு சில நாடுகள் முன்வந்தன. ஆனால் ரஷ்யாவிற்கு எந்த நாடும் உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. ஒரு முக்கிய காரணமாக ஈடுபடுகிறது. ஜப்பானினுடைய படை தளபதியான உரியும் குறைந்தகம் வழியாக சென்று கொரியாவின் தலைநகரான சியோலை கைப்பற்ற நடந்தார். ஓர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 1904ஆம் ஆண்டு ஜப்பானில் ரஷ்யாவினுடைய தூதரகத்துக்கு எதிர்த்து தன்னை துண்டித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் 8, 9 கொரியாவில் தன்னுடைய படையை ஜப்பான் அனுப்பி இருக்கிறது. படையை அனுப்பியது மட்டுமல்லாமல் வெளிப்படையாக ஜப்பான் தன்னுடைய போர் ரஷ்யாவின் மீதான தன்னுடைய போர் அறிவிப்பை பிப்ரவரி 10ஆம் நாள் வெளியிட்டது. இதை தொடர்ந்து ஜப்பானினுடைய படை தளபதி
உரியூ செமுல் என்பவர் துறைமுகம் வழியாக சென்று கொரியாவினுடைய தலைநகரான சியோலை கைப்பற்ற முற்பட்டார். மற்றொரு தளபதி மற்றொரு ஜப்பானினுடைய படை தளபதி தோஹா என்பவர் போர் சாதர் துறைமுகத்தை கைப்பற்ற திட்டமிட்டார். இவ்வாறு பல வழிகளிலும் ரஷ்யாவை எப்படி நெருக்குவது என்று ஜப்பான் பல முயற்சிகளை மேற்கொண்டு தன்னுடைய கப்பற்படையை நீக்கி ரஷ்யா மீதான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி சொல்லியிருப்பதை நான் பார்க்கின்றோம். இங்கேயும் செம்புகள் வந்து துறைமுகம் வழியாக கொரியாவினுடைய தலைநகர் சியோலை கைப்பற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய அதே தருணத்தில் தோஹோ என்ற ஜப்பானினுடைய மற்றொரு படை தளபதி போர் சாதர் துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இவ்வாறு 1904 பிப்ரவரி 8 போர் சாதர் துறைமுகம் ஜப்பானினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். பிப்ரவரி 8 போர் சாதர் துறைமுகமும் கிட்டத்தட்ட ஜப்பானினுடைய கைவசம் வந்ததை நாம் பார்க்கின்றோம். ரஷ்ய படை தளபதிகளை கொண்டு ரஷ்யாவினுடைய படை தளபதியான மக்காரப் கப்பலில் இருந்த தளபதி ரஷ்யாவினுடைய படை தளபதியான மக்காரப் அவர் மூழ்கடிக்கப்பட்டு உயிரிழந்தார். கடலில் நீர் ஒதுக்கப்பட்டு உயிரிழந்தார். இது ரஷ்யாவினுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததை நான் பார்க்கிறேன். ஜப்பானினுடைய படை தளபதிகள் பலம் பொருந்தியவர்களாக இருந்த போது ரஷ்யாவினுடைய படை தளபதியான மக்காரப் இந்த ஜப்பானினுடைய படை தளபதிகளுக்கு ஈடாக போயிட முடியவில்லை. இறுதியில் 1904 பிப்ரவரி 17 ரஷ்ய கப்பல் ஒன்றை ஜப்பானினுடைய படை தளபதியான தோஹோ என்பவர் மூழ்கடித்தார். இக்கப்பலில் இருந்த ரஷ்ய கப்பற்படை தளபதியான மக்காரப் அவர் உயிரிழந்தார். எனவே போர் சாதர் துறைமுகத்தை எளிதாக ஜப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தது பார்க்க வேண்டியது. இவ்வாறு ஜப்பான் தன்னுடைய கவனத்தை கொரியா தலைநகரான சியோலின் மீதும் திருப்பிய போது கப்பற்படையானது போர் ஆதர் வினாடிவாட்ஸ் ஆகியவற்றில் தனது கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஜப்பான் வந்து எவ்வாறு போர் சார்ந்த துறைமுகத்தை கைப்பற்றியது போன்றே கொரியாவினுடைய தலைநகராய் சியோலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தக்கூடிய 1905 ஜனவரி 1 போர் சாதர் துறைமுகம் ஜப்பானினுடைய கைவசம் வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானினுடைய மற்றொரு படை தளபதியான வட கொரியாவின் முக்கிய நகரமான பியாங் நகரை கைப்பற்றினார். மற்றொரு படை தளபதியான ஜப்பான் கொரியாவினுடைய வட கொரியாவின் முக்கிய நகரமாக திகழ்ந்த பியாங் என்ற நகரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டார். இதைத் தொடர்ந்து இக்கியூரி போன்ற சிறு தீவுகள் ஜப்பானினுடைய வசமாகின. இவ்வாறு ஒன்றாக ஜப்பானினுடைய கட்டுப்பாட்டுக்கு சில பகுதிகள் வந்ததை நான் பார்க்கின்றேன். அதைத் தொடர்ந்து இக்கியூரி பகுதிகளை தொடர்ந்து ஒசேமி தீவு, சுகோதை தீவு, அன்டு ஆகிய பகுதிகள் ஜப்பானினுடைய கைவசம் இருந்தன. இவ்வாறு அனைத்து பகுதிகளும் மஞ்சூரியாவிலும் சரி கொரியாவிலும் உள்ள பகுதிகள் கிட்டத்தட்ட ஜப்பானினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்தது என்று ஜப்பானினுடைய இரும்பு கரத்திற்கு வந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு யாழின் ஆற்றங்கரை பகுதி வரைக்கும் ஜப்பானினுடைய யாழின் ஆற்றங்கரை பகுதி வரைக்கும் இந்த கொரியாவினுடைய நிலப்பகுதிகள் ஜப்பானின் வசம் வந்ததை நாம் பார்க்கின்றோம். 1905 பிப்ரவரிக்கு பின் ஜப்பானியரின் வெற்றி உறுதியானது. இதுவரைக்கும் நடந்த போர்களில் 1904 பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட இந்த போர் சிறிது சிறிதாக ஜப்பான் ஒவ்வொரு நிலப்பகுதிகளாக தன்வசமாக்கி கொண்டது. ஆனால் ரஷ்யாவிற்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கவில்லை. இந்த போரில் ரஷ்யா தோல்வியுறுவதற்கு மிக முக்கிய காரணமாக ரஷ்யாவினுடைய படை தளபதியான மக்காரப் மூழ்கடிக்கப்பட்டது ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஜப்பானினுடைய வெற்றி 1905 பிப்ரவரியில் உறுதி செய்யப்பட்டது. 1905 பிப்ரவரி 23 முக்தான் என்னும் இடத்தில் ஜப்பான் மற்றும் ரஷ்ய படைகள் நேரடியாக மோதிக்கொண்டன. இதுவரைக்கும் ஒன்றோடு தங்களுடைய எல்கைகளை கைப்பற்றுவதில் போட்டியாக இருந்த இந்த ரஷ்ய ஜப்பானிய போர்
தற்போது நேரடியாக இரு படைகளும் மோசடி கொண்டன. 1904 பிப்ரவரி 21 முக்தன் என்னும் இடத்தில் ரஷ்ய படைகள் மற்றும் ஜப்பானிய படைகள் இரு படைகளும் நேரடியாக தோல்விச்சது. இவர் ஜப்பானிய படைகளுக்கு முன்பு ரஷ்ய படைகளால் தாக்குப்பிடிக்க ரஷ்ய படைகள் கடுமையான ஒரு தோல்வியை சந்திக்க சூழல் ஏற்பட்டது. இந்த ஜப்பானியரின் பயிற்சி, படைப்பலம், செயலாற்றல், பேராற்றல், தேசபக்தி இது அனைத்தும் ஜப்பானியுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. ஜப்பானியர்களை பற்றி ரஷ்யர்கள் பெருமளவுக்கு ஒரு ரஷ்யர்கள் எதிர்பார்த்ததை விட ஜப்பானியர்கள் பெருமடங்கில் செய்யப்பட்டதை ரஷ்யர்கள் ஜப்பானியர்களை பற்றி மிக தாழ்வாக ரஷ்யர்கள் எடை போட்டார்கள் என்றே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த படை வலிமையும் படை பயிற்சியும் பேராற்றலும் தேசப்பற்றி பெற்றிருந்த ஜப்பானிய படை முன்பு ரஷ்ய படையினால் நிற்க முடியவில்லை என்றே நாம் பார்க்கிறோம். இறுதியாக சுஷிமா என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் ரஷ்யா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டது. இறுதியாக சுஷிமா என்ற இடத்தில் நடைபெற்ற ஜப்பானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்ற இப்போரில் தன்னுடைய தோல்வியை ரஷ்யா ஒப்புக்கொண்டது. இரு சாரருக்கும் இடையே உலக நாடுகள் சமரசத்தை ஏற்படுத்தி வைத்து என்பதற்காக முன்வந்தனர். ரஷ்யா ஜப்பானிய போரை இடிப்பு கொண்டு வர வேண்டும். இதோடு இருவர்களுக்கும் இடையே ஒரு சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவினுடைய அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் 1905 செப்டம்பர் மாதம் போர்ட்ஸ்மவுத் என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அமெரிக்காவினுடைய அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் என்பவர் 1905 இரு நாடுகளுக்கும் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக போர்ட்ஸ்மவுத் என்ற இடத்தில் வைத்து ஒரு உடன்படிக்கை கையெழுத்து இடப்பட்டது. இந்த போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கையின்படி கொரியாவினுடைய விடுதலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கையினுடைய முதல் சாராம்சமாக கொரியாவினுடைய விடுதலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜப்பானின் அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ உரிமைகளை ரஷ்யா ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. எவ்வாறு சீன ஜப்பானிய போரில் நடைபெற்றதோ அதே போன்றுதான் ரஷ்ய ஜப்பானிய கொரியாவை சுதந்திர நாடாக அறிவித்தது. இரு நாடுகளும் ஜப்பானின் அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ உரிமைகளை கொரியாவில் ரஷ்யா ஏற்றுக்கொண்டது. இரண்டாவதாக லியோடன் தீபகற்பத்தில் தான் பெற்றிருந்த உரிமையை அனைத்தையும் ரஷ்யா ஜப்பானுக்கு விட்டு தோன்றது. போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கையின் இரண்டாவது அம்சமாக லியோடன் தீபகற்பத்தில் ரஷ்யா பெற்றிருந்த உரிமைகளை ஜப்பானிடம் விட்டுக் கொடுத்தது. மூன்றாவதாக 1875 தம்மால் கைப்பற்றப்பட்ட சாகலின் தீவையும் ரஷ்யா ஜப்பானிடம் திருப்பிச் மூன்றாவதாக சாகலின் தீவையும் ரஷ்யா ஜப்பானிடம் விட்டுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாலாவதாக இரு நாடுகளும் மஞ்சூரிய பகுதிகளில் இருந்து தமது படைகளை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். குத்தகை பகுதிகள் தவிர எஞ்சியுள்ள பகுதிகளை சீனாவிடம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டது. இரு நாடுகளும் மஞ்சூரியா பகுதிகளில் தங்களது படைகளை ரஷ்யா மற்றும் ஜப்பானிய படைகளை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் குத்தகை பெற்ற பகுதிகள், மஞ்சூரிய பகுதிகளில் குத்தகை பெற்ற இடங்களை மற்றும் தங்களுடைய மேலாதிக்கத்தை செலுத்திக் கொள்ளலாம். பிற இடங்களை சீனா அரசிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இவ்வாறு சம அடிப்படையில் எல்லா நாடுகளும் சீனாவில் சம அடிப்படையில் எல்லா நாடுகளும் காசில்லா நுழைவு கோட்பாட்டினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓப்பன் டோர் பாலிசி, காசில்லா நுழைவு கோட்பாட்டினை ஏற்றுக்கொண்டது. இது நான்காவது சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. ஐந்தாவதாக மஞ்சூரிய இருப்பு பாதைகள் தொழில் மற்றும் வாணிபத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். மஞ்சூரியாவில் தொழில் மற்றும் வாணிப வளர்ச்சிக்கான பொது நடவடிக்கைகளை சீனா மேற்கொண்டதை இரு நாடுகளையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். மஞ்சூரியால ஜப்பானும் சரி சீனாவிடம் ஒப்படைக்கிறது என்ற முடிவு இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதை நான் பார்க்கிறோம். ஆறாவதாக சீனாவின் அனுமதியுடன் ரஷ்யா ஜப்பானுக்கு போர் சாதர் துறைமுகம், டெம்ரான் பகுதி ஆகியவற்றை கொடுத்ததை பார்க்கின்றோம். சீனாவின் அனுமதியோடு ரஷ்யா ஜப்பானுக்கு போர் சாதர் துறைமுகத்தையும் டெம்ரான் பகுதியையும் விட்டுக் கொடுத்தது. தெற்கு மஞ்சூரியாவில் சுரங்க மற்றும் இருப்பு பாதை உரிமைகளை ரஷ்யா ஜப்பானுக்கு மாற்றி
அதோடு மட்டுமல்லாமல் போர் சார்ந்த துறைமுகம் டென்மார்க் பகுதிகள் மட்டுமல்லாமல் தெற்கு மஞ்சீரியாவில் உள்ள இருப்பு பாதை உரிமைகளையும் திருப்ப ஜப்பானுக்கு விட்டுக் கொடுக்க ரஷ்யா முன்வருவதை நாம் பார்க்கிறோம். 7வதாக சீனாவினுடைய தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை ரஷ்யாவும் ஜப்பானும் எவ்வகையிலும் தடை செய்வதில்லை என்று முயற்சி கொண்டனர். சீனாவினுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு இரு நாடுகளும் பேருதவி செய்வதாக ஒப்புக்கொண்டனர். 8வதாக ரஷ்ய போர் கைதுகளும் பராமரிப்பு செலவுக்காக 40 லட்சம் எண்களை ஜப்பான் பெற்றுக் கொண்டது. போரின் இறுதியில் கைப்பற்றப்பட்ட சிற கைதுகளை பராமரிப்பதற்காக ஜப்பான் அரசு ரஷ்யாவிடம் இருந்து 40 லட்சம் எண்களை பெற்றுக் கொண்டது நான் பார்த்தீர்கள். இவ்வாறு இந்த போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கை இல்லை. இந்த போரின் விளைவாக ஜப்பான் எவ்வாறு வலுப்பெற்றது என்றால், இப்போரின் விளைவாக கொரியா, மஞ்சூரியா ஆகிய பகுதிகள் ஜப்பானினுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானினுடைய ஆதிக்கம் தென் மஞ்சூரியா, கொரியா, லியாங்கு தீபகற்பம் ஆகிய பகுதிகளில் செல்வாக்கு பெற்றதை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானினுடைய வலிமை, செல்வாக்கு ஆகியவை பெருகி வந்ததால் மூலக்கிழக்கு நாடுகளில் மட்டுமல்லாது மேற்கத்திய நாடுகளிலும் ஜப்பானினுடைய வல்லமை பறந்து விரிந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானினுடைய வெற்றியானது ஆசியாவினுடைய பொருளாதாரம், அரசியல் துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதுவரைக்கும் மேற்கத்திய நாடுகள் வல்லரசுகளாக திகழ்ந்திருந்த இடத்தை ஒரு தூரக்கிழக்கு நாடுகளான ஆசிய கண்டத்தில் தூரக்கிழக்கு நாடான ஜப்பானினுடைய வல்லமை நிலைநாட்டப்பட்டது பெருமளவில் எதிர்பார்க்கின்றோம். ஜப்பானியரின் நாட்டு பற்றி பெருகி வளர்ந்தது. ஆதிக்க வெறியும் அதோடு சேர்ந்து வளர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆதிக்க வெறியும் ஜப்பானினுடைய ஆதிக்க வெறியும் ஏனென்றால் 2 பெரும் நாடுகளான சீனா மற்றும் ஜப்பான் சீனா மற்றும் ரஷ்யா 2 நாடுகளையும் தோற்கடிப்பது உலக அரங்கில் ஜப்பான் இந்த வல்லமை சமன்பாட்டிலே நிலைநாட்டை ஏற்படுத்தி போட்டதை நாம் பார்க்கின்றோம். இதை போன்று ரஷ்யாவினுடைய போரின் இறுதியில் ரஷ்யா பல தோல்விகளை சந்தித்தது. ரஷ்யாவினுடைய தோல்விக்கு ரஷ்யாவினுடைய பெருமையில் சேர்ப்பது. இப்போரின் ரஷ்யாவினுடைய தோல்வி அதனுடைய பெருமையை சீர்குலைப்பதை பார்க்கின்றோம். பல பகுதிகளை ரஷ்யா தூரக்கிழக்கு நாடுகளில் இழந்ததை நாம் பார்க்கின்றோம். ரஷ்யா 1907ஆம் ஆண்டு ஆங்கிலேயருடன் 3 நல்லுறவு உடன்படிக்கையில் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கட்டாயத்திற்கு தண்ணீர் சென்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தோல்வி காரணமாக ரஷ்ய மக்கள் உள்நாட்டு அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினர். இதன் காரணமாக 1917இல் ஜார்ஜ் மன்னர் போல்ஸ்விக் புரட்சிக்கு தலைவர்களை நாம் பார்க்கின்றோம். ரஷ்யாவினுடைய வலுவற்ற படையமைப்பு, பொருளாதார சிக்கலை ஆய்வினை இப்போரின் காரணமாக வெளிப்படையாக உலக நாடுகளுக்கு தெரிய வந்ததை நாம் பார்க்கின்றோம். அதுவும் மட்டுமில்லாமல் ஐரோப்பிய அரசியல் அரங்கில் மாறுதல்கள் ஏற்பட்டு முதல் உலக போருக்கு இந்த ரஷ்ய ஜப்பானிய போர் வழித்தொழில் ஒரு அடிப்பாதும் விளைவித்தை நாம் கேட்கிறோம். இவ்வாறு இந்த ரஷ்யா ஜப்பான் போன்ற அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் சீன அரசியலிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். சீனாவினுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள பல தேசிய பழமைவாதத்தில் இருந்த சீனா மேற்கத்திய கலாச்சாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். சீன புரட்சி ஏற்பட்டு மஞ்சுக்கள் பதவி நீக்கம் சீனாவில் சீன புரட்சி ஏற்படுகிறார். இளஞ்சீனர் இயக்கம் ஏற்படுகிறது. பக்சார் கனகம் ஏற்படுகிறது. இதன் விளைவாக மஞ்சுக்களுடைய ஆட்சி சீனாவில் முடிவு வந்ததை நாம் பார்த்திய அணுகுமுறைதான் காரணம் என்பதை பதிவு கொண்ட சீனர்களும் சீன மாணவர்களை சீனாவிலிருந்து ஜப்பானிற்கு சென்று கல்வி பயின்று தனது திறமைகளை வளர்த்து கொடுத்து பேர் ஆர்வம் காட்டினார்கள். எவ்வாறு ஒரு சென்று கல்வி கற்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பொதுவாக இந்த ரஷ்ய ஜப்பான் போரின் பொது விளைவுகளாக உலக பெரும் நாடுகளுக்கிடையே காரணப்பட்ட இந்த சக்தி சமநிலையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் மேற்கத்திய நாடுகள் மட்டுமே உலக அரங்கில் வல்லமை படைத்தவர்களாக திகழ்ந்தன. ஆனால் இந்த சீன ரஷ்ய போர் மற்றும் சீன ஜப்பானிய போர் இப்போர்களில் சீனா ஜப்பானை உலக அரங்கில் ஒரு வல்லமை நாடாக பிரதிபலித்தது மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்திலும் சரி, ஐரோப்பிய கண்டத்திலும் சரி ஒரு பெரும் நாடாக, ஒரு சவால் நிறைந்த ஒரு நாடாக காட்சியளித்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜப்பானை புறக்கணித்திருக்கிற ஐரோப்பிய நாடுகள் எத்தகைய செயல்களிலும் ஈடுபட முடியாத ஒரு சூழல். முதல் உலக போரின் இறுதியில் பார்த்த பன்னாட்டு ஒப்பந்தங்களிலும் சரி,
இரண்டாம் உலக போரில் ஜப்பான் பெரும் தோல்வியை சந்தித்த போதிலும் ஜப்பானினுடைய நிலைப்பாடு, அந்த இன சமன்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோட்பாடு இந்த எல்லாம் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஜப்பானினுடைய பதனம் என்பதை நாம் அஹ், கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய தோல்விக்கான காரணங்கள் பல காரணங்களை மிகச்சிறிய நாடாக ஜப்பானை எடை போட்டது ஒரு மிக முக்கியமான காரணமாக நாம் பார்க்கின்றோம். இதை கொண்டு சீன ஜப்பானிய போரில் எப்படி கொண்ட ஒரு சீனா மிகச்சிறிய நாடான ஜப்பானிடம் தோல்வியதை போன்றுதான் இந்த ரஷ்யா உலக அரங்கில் வல்லமை பெற்ற இந்த ரஷ்யாவில் ஜப்பானிடம் தோல்வியுறுத்துவதற்கு ஜப்பான் மிகச்சிறிய நாடு என்று ஒரு ஒரு ஏளனமான ஒரு எடை போட்டதுதான் இந்த ஒரு போரி ரஷ்யா வரைவி தோல்வியை சந்தித்து ஒரு மிக முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன். ரஷ்யாவினுடைய இதற்கு பின்பு ஜப்பானிய தீர்ப்பு ரஷ்ய வரலாறு மட்டுமல்லாது ரஷ்யாவினுடைய அரசியலுக்கும் பெரும் மாற்றம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். இந்த பெரும் மாற்றங்கள், இந்த கடுமையான போட்டிகள் 19ஆம் நூற்றாண்டு அரசியலிடையே ஏற்பட்ட இந்த கடுமையான போட்டிகள் ஜப்பானினுடைய வல்லமை சமன்பாடு, ஜப்பான் தன்னுடைய வல்லமை சமன்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற இதன் நிலைப்பாடு அனைத்து முதல் உலகத்தை வைத்து அடிக்கொரு மீது நமக்கு நன்றி.